நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும், விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும். பாட்டு மட்டும் போதுமா, பன்னீர் உனக்கு வேணுமா? பாட்டு மட்டும் போதுமா, பன்னீர் உனக்கு வேணுமா? வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன். நம் அச்சம் தவிர்ப்பவன், ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். கள்ளங்கவடம் இல்லாதவர் நம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான். முத்துமு குத்தியும் முழுவயிற கம்மலும் எளிர்கின்ற ஒட்டியானோ, முத்துமணி மாலையுடன் முத்தி தரும் கைகளில் முக்கணி கரும்பு வில்லும். சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவியவள் அருள் மாட்சியே. செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உமை காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கொன்ற குடியாய் எமை காக்கும் கொன்ற குடியின் வேலவனே, கண்ணே மணியே கதிர்வேலா, கவினார் ஊஞ்சல் ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. சாயி 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 வென்றது, சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா, வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா. வெலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா. வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா, வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா. வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலவா, வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலவா. என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என் மனமும் இனிப்பதென்ன நிகழ்த்திட்ட நேரம். செந்தமிழும் போதுமா, தேன் தினைமா வேணுமா, செந்தமிழும் போதுமா, தேன் தினைமா வேணுமா. வேலா வேலா வேலவா வெற்றி வடி வேலையா, வெலா வெலா வேலையா வெற்றி வடி வேலையா. என்ன பேரு சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும், என் மனமும் இனிப்பதென்ன நினைத்திட்ட நேரம். செந்தமிழும் போதுமா, தேன் தினைமா வேணுமா, செந்தமிழும் போதுமா, தேன் தினைமா வேணுமா. வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா. கண்ணால் உன்னை காண்பதாலே பேரானந்தம், காலழகு ஒன்று மட்டும் கருத்தினில் மேவும். கண்ணி தமிழ் போதுமா, காவடியும் வேணுமா, கண்ணி தமிழ் போதுமா, காவடியும் வேணுமா. வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா, வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா. மேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும், விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும். பாட்டு மட்டும் போதுமா, பன்னீர் உனக்கு வேணுமா, பாட்டு மட்டும் போதுமா, பன்னீர் உனக்கு வேணுமா.
வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வெள்ளழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விழியழகோ வினையறுத்து சாதனை கூறும் பாட்டு மட்டும் போதுமா பால்பழமும் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மகுடமணி ஒளியழகோ என்றும் கொண்டாட்டம் பாட்டு மட்டும் போதுமா பால்பழமும் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பால்பழமும் வேணுமா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா சேவக்கொடி அசைவதில் ஓர் சிங்கார சிறப்பு அது ஜெகத்தினையே எழுப்பிவிடும் செய்தியின் பிறப்பு பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வலதுபுறம் தெய்வானை சூரியனாமே இடதுபுறம் வெள்ளியம்மை சந்திரனாமே ஒளியழகே வெள்ளையா ஒடி வாராய் முருகையா ஒளியழகே வெள்ளையா ஒடி வாராய் முருகப்பா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா வெல்லா வெல்லா வேலையா வெற்றி வடி வேலையா வெல்லா வெல்லா வேலையா வெற்றி வடி வேலையா வெற்றி வடி வேலையா வெற்றி வடி வேலையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா எல்லாரும் எதிர்பார்த்த பாடல் நேயர் விருப்ப பாடல் என்னைய மேடை ஏற்றின பாடல் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அரோகரா சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அரோகரா நம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் நம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் அடி வேலுக்கு மேலொரு ஜோதி பிள்ளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழி பனி இரண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வெள்ளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் ரெண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் உள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோ ஆறும் அறுவதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தானை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம்மாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு நன்றி.
நன்றி. எல்லாருக்கும் கைதட்டின எல்லாருக்கும் நன்றி. இந்த பாடல் வந்து கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல். ஒருத்தர் சண்டைக்கு வந்தார், எப்படி செட்டி மகள் அல்ல அப்படின்னு சொல்லுவீங்க வள்ளியை, அவள் குறத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க, ஃபோன் பண்ணியும் பேசுனாங்க. உடனே கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல் இந்த பாடல். அவர் வந்து வள்ளியை வந்து நம்ம செட்டி மகள் அல்லவான்ங்கிற வார்த்தையில் எழுதியிருக்கிறாங்க. நம்ம முருகனை வந்து நம்ம பிள்ளையத்தான் நம்ம நினைக்கிறோம், அதனால் அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது நிகழ்ந்தது எனக்கு. நன்றி. அடுத்தபடியாக முருகன் பாடல், ஒரு அம்மன் பாடல் பாடிடுவோம். நம்ம கொப்படை அம்மன் எல்லா அம்மன் எல்லாம். இது வந்து நேயர் விருப்ப பாடல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலே பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ, மாணிக்க மூக்குத்தி முத்து பிள்ளாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்துவகையோ, தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவழின் பொற்குவியல்கள், கொஞ்சிடும் உதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே, குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ, என் மீது கருணை வருமோ, எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ, சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ, சோதித்து வட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ, சின்ன மலர் என்றாலும் தேன் துளி சுமந்துதவும் செய்து வரும் மலர் அல்லவோ, செப்புவது பிழையடினும் செவி இன்பம் தரவல்ல செய்மழலை மொழி அல்லவோ, இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயரெய்துகையில் இழகாத தாயும் உண்டோ, இரவு என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். முத்துமணி மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் மணி ஓசையே, முப்பெரும் சக்தியாம் திரிசூலம் ஏந்திடும் முத்து நகை பெற்ற தாயே, 10 விரல் சூட்டிய பவழமணி மோதிரம் பாடக தண்டை கொலுசும், பச்சையுடன் இல்லமும் புஷ்பராகத்திலும் பதித்திட்ட தாலி அழகும், முத்து மூக்குத்தியும் முழுவயிற கம்மலும் எளிர்கின்ற ஒட்டியானோ, முத்துமணி மாலையுடன் முத்தி தரும் கைகளில் முக்கணி கரும்பு வில்லும், சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவியவள் அருள் மாட்சியே, செந்தமிழ் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உமை காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி சிவகாமி தில்லை மன்றில், தென்குமரி பகவதி திருவானைக்காவினில் திகழும் மகிழாண்டேஸ்வரி, கரார்மதி கச்சி காமாட்சி அங்கையற்கண்ணி செந்தமிழ் மாமதுரையில், கங்கை வளநாடுடைய நங்கை வீசாலாட்சி காளி வங்காள மண்ணில், ஆரார் சிவன் தொழும் தமிழும் விளைபவள் சமயபுரம் மதனில் மாறி, தட்டாமல் கடவுரில் பட்டருக்கருள் செய்த ஐயளவிராமவல்லி, ஏறார் மலை கண்ணியின் மரியனின் கோலம் யாவும் எம்மையாழவல்லவோ, இரவு என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்
சக்தி ஓம் சக்தி ஓம். புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலும் புலம்பியே தீர வேண்டும். பொன்னாக கணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும். கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக. கணவனோ நீ வந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க. முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் மற்றும் நான் நம்பி வந்தேன். மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன். பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்கம் பவனியை எனக்கு அருள்க. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளதையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யரின் வாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கொட்டு கண்டாய். அலையாழி அரிதுயரும் எனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே. அமுதீஸ்வரரு பாகம் அகலாது சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது ஒரு நேயர் விருப்ப பாடல். ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஆடுக ஊஞ்சல் ஆடுக. அந்த முருகனை பாடிட்டு 2 திருப்புகள். ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. 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 ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே. ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வா ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஊஞ்சல் ஆடுகவே. வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேலவனே. ஆளும் கவலைகள் ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறும் விட்டு கூடிடும் அடியார் ஆட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறும் விட்டு கூடிடும் அடியார் ஆட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. கொன்ற குடியாய் எமை காக்கும் கொன்ற குடியின் வேலவனே. கண்ணே மணியே
கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே குன்ற குடியாயுமை காக்கும் குன்ற குடியின் வேலவனே கண்ணே மணியே கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேறி மேதகு சேவர் கொடியாட ஆடுக முருகா ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே கொண்டிடும் காதல் உணர்வோடு கனிந்த நெஞ்ச தூஞ்சலிலே அன்புடன் ஏறி இனிதம் வந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கு உன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கு உன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வா அருளை தந்தருள்வாய் காரிருள் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆரடி நெடிதாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும் வேடா பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வா அருளை தந்திடுவாய் காரிருள் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அள்ளித்தரும் வள்ளலுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு நமக்கு எல்லாம் வெற்றியை தரணும்ல அதுக்கான பாடல் இந்த பாடல். முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா
வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா சக்தி வேலை பெற்றவனே சூரர் படையை அழித்தவனே தேவர் குலத்தை காத்தவனே திருச்செந்தூர் கடலை ஆண்டவனே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா சூரன் உடலும் கிழிந்தவுடன் சேவலும் மயிலும் ஆனதுவே சேவலை கொடியாய் பெற்றவனே மயில் உன் வாகனம் ஆகியதே முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா மயில் உன் வாகனம் ஆகியதால் விரைந்து நீயும் வந்துவிடு மயிலே மயிலே என்றழைத்தால் அங்கே நீயும் இருப்பாயே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா ஔவை பாட்டியை சோதிக்க நாவல் மரத்தின் மேலேறி சுட்ட பழத்தை தந்தவனே சுகமாய் காட்சி தந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா மங்கனி நீயும் பெற வேண்டி உலகை வலமாய் வந்தவனே அம்மை அப்பனை உலகமென்று அண்ணனும் நமக்கு சொன்னானே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா அதுவும் உனக்கும் தெரியும் என்றோ தெரிந்து நீயும் எமக்காக பழனி மலையின் மீதமந்து பக்தர் கருள அங்கு வந்தாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா தையல் நாயகி பெற்ற மகன் செல்வமுத்து குமரனவன் அழியா செல்வம் பெற்றிடவே அருகில் என்றும் இருந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா வெற்றி வேலை பெற்றதனால் உன்னை பணியும் பக்தருக்கு என்றும் வெற்றி வெற்றி என்றோ வேல்வேல் முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா திருப்பரங்குன்றில் கல்யாணம் தெய்வயானையுடன் நடந்ததுவே வாழ்த்திட வந்தன தேவர்களும் வாழிய வாழிய வாழியவே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா அதிகாலை சங்கின் நாதத்திலே ஓம் என்னும் ஒலியே கேட்கிறது ஓம்கார பொருளும் மாணவனே அரகர சிவனே சண்முகனே முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா கண்ணிகள் விரைவில் மனம் பெறவே கருணை மழையை பொழிந்திடுவாய் உந்தன் புகழை பாடிடவே புள்ளிகள் எல்லாம் பெருக்கிடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா பம்பன் சுவாமிகள் அருணகிரி தெய்வ புலவன் நக்கீரன் இவர்கள் பாட்டுக்கு வந்துவிட்டாய் எங்கள் பாட்டுக்கும் வந்துவிடு முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா பம்பன் சுவாமிகள் அருணகிரி தெய்வ புலவன் நக்கீரன் இவர்கள் பாட்டுக்கு வந்துவிட்டாய் எங்கள் பாட்டுக்கும் வந்துவிடு முருகா முருகா வேல் முருகா வெற்றியை தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றியை
தருவாய் வேல் முருகா. இச்சா சக்தி தெய்வானை கிரியா சக்தி வள்ளியுடன் பழமுதிர் சோலையில் இருப்பவனே பாடுகிறோம் நாங்களும் வந்துவிடு. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. அங்கே பாருங்கள் எல்லோரும் பச்சை மயிலும் தெரிகிறது. வேலுடன் முருகன் வருகின்றான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. அங்கே பாருங்கள் எல்லோரும் பச்சை மயிலும் தெரிகிறது. வேலுடன் முருகன் வருகின்றான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. முருகா முருகா வேல் முருகா வெற்றி தருவாய் வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு, நம்ம பழனி ஆண்டவனுக்கு, ஆத்தங்குடியில் இருக்கும் சாய்பாபாவுக்கு. சரி, சாய்பாபா பாடல் ஒன்று பாடிடுவோமா? வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. சாயிராம் ஸ்ரீ சாயிராம், சாயிராம் ஸ்ரீ சாயிராம், சாயிராம் ஸ்ரீ சாயிராம், சாயிராம் ஸ்ரீ சாயிராம். சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. சாயி 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 வென்றது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாயி 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 என்ற வார்த்தை வந்தது. சரித்திரத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம். சீரடியில் சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தரல்லவா. சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா. ஆத்தங்குடியில் கோயில் கொண்ட தெய்வம் அல்லவா. திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா. சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம். அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பாரு. அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம். தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர், தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர். பாமரனாய் பக்கிராய சுற்றி வந்தவர். சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம். எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர். எங்கிருந்த போதும் நம்மை காத்து நிற்பவர். காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுங்கள். காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுங்கள். கவலைகளை மறந்து அவரை தியானம் கொள்ளுங்கள். சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம். நெற்றி கண்ணை மூடி அவர் நிச்சை செய்யுவார். நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பருமாவார். காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுவோம். கவலைகளை மறந்து அவரை தியானம் கொள்ளுவோம். சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம், சாயிராம் ஜெய் சாயிராம். சாய்நாத் மகாராஜ் ஜெய். அடுத்த அலங்காரம் பண்ணிட்டாங்க முருகனுக்கு, அதனால் அலங்கார பாடல் முருகனுக்கு. கந்தவேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. தினம் கந்தவேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. நாளும் பொழுது
நன்மை யாவும் வீடு சேரும் பக்தியை நீ விரும்பு. பிறப்பு என்பதும் ஒரு முறை, இனி நமக்கும் வேண்டாம் மறுமுறை. இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். நாம் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான். பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான். விதிகளை மாற்றி வினைகளை அகற்றி புதிய வாழ்வு தருவான். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். இருக்கும் வரையில் முருகன் நினைவில் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். நாம் வாழ்வதில் நிம்மதி உண்டாகும். கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. தினம் கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. பாதம் நோக பயணம் போக பழனியப்பன் வருவான். விதியை மாற்றி வினைகள் அகற்றி புதிய வாழ்வு தருவான். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். 6 எழுத்து மந்திரம் அதை சொன்னால் சுகம் வரும். கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. தினம் கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. கந்த வேலை வணங்கு நம் கவலை எல்லாம் போக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்தபடியாக ஒரு முருகன் பாடல். படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக நீயேறு பலபடியாக முன்னேறு. படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக நீயேறு பலபடியாக முன்னேறு. ஒருபடி ஏறிட முருகனவன் உயர்வடியில் நம்மை ஏற்றிடுவான். ஒருபடி ஏறிட முருகனவன் உயர்வடியில் நம்மை ஏற்றிடுவான். மறுபடி மறுபடி மலையேற மலைக்கும்படி நம்மை மாற்றிடுவான். படியேறப்பா பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக நீயேறு பலபடியாக முன்னேறு. நித்தமுமே திருப்புகழைப்படி நிலைத்த உறுதியை கொண்டுபடி. நித்தமுமே திருப்புகழைப்படி நிலைத்த உறுதியை கொண்டபடி. உன்மத அடியார் சென்றபடி உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி. படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக நீயேறு பலபடியாக முன்னேறு. அகத்தை கெடுக்கும் ஆசைப்படி அதனை முதலில் வாழ்வில் படி. அகத்தை கெடுக்கும் ஆசைப்படி அதனை முதலில் வாழ்வில் படி. புகழை கொடுத்தே காக்கும்படி புண்ணியம் பழனியின் திருப்படி. படியேறப்பா பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக பலபடியாக முன்னேறு. செய்யும் தொழில்கள் சிறக்கும்படி சிந்தையில் முருகன் இருந்தபடி. செய்யும் தொழில்கள் சிறக்கும்படி சிந்தையில் முருகன் இருந்தபடி. தருவான் அருளை நல்லபடி உற்றே வாழ்வோம் சொல்லின்படி. படியேறப்பா படியேறு பழனி மலையதன் படியேறு. படிப்படியாக
பலபடியே சர்க்கரை காவடி எடுத்தபடி சண்முகன் திருவருள் தொழுதபடி சர்க்கரை காவடி எடுத்தபடி சண்முகன் திருவருள் தொழுதபடி சந்ததி மறுபடி தழைக்கும்படி சந்ததி மறுபடி தழைக்கும்படி சரவணன் பாடல்கள் தினமும் படி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக வேலனை நினைப்போர் என்னப்படி வேண்டுவதெல்லாம் நல்லபடி வேலனை நினைப்போர் என்னப்படி வேண்டுவதெல்லாம் நல்லபடி வாழ்வில் வசந்தம் வந்தபடி பணிவும் பதவியும் தந்தபடி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக வள்ளி கணவன் அருளின்படி வாடாமலர் பயிர் தழைக்கும்படி அள்ளி தந்திடும் வள்ளல்படி அதுவே நமது பழனிப்படி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு வெற்றிவேல் முருகனுக்கு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால ஒரே ஒரு சின்னதா ஒரு திருப்புகழ். வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் தோன்றி திரியாதே கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டு கொண்டின்போற்றிடுவேனே தாண்டியின் கொம்பை உணர்வோனே சங்கரன் பங்கி சிவை பாலா செந்திலன் கண்டி கதிர்வேலா தென்பரம் கொன்ற பெருமாளே வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மன்னாழா வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு. திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு அள்ளித்தரும் வள்ளலுக்கு காவடி பிரியனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. இதுவரைக்கும் எல்லாரும் நல்லா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. ஆட்சிக்கு அண்ணனுக்கும் முதல்கண் மணி பணிவான வணக்கங்கள். ரொம்ப அருமையான கூட்டத்தை அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காரு முருகர். சாய்பாபாவும் முருகர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. நம்மளுடைய கமலா பழனியப்பன் அம்மாவுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கணும். இது ஏன் நம்ம கைதட்டு கொடுக்குறோன்னா, அம்மா நமக்காக பாடலை, பாடணும்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் உட்காந்து கேட்குறதுக்கு. அதாவது எப்போவுமே நம்ம வேலை செய்யும்போது அலுப்பு தெரியாமல் இருக்க பாட்டு கேட்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம உட்காந்து யாருடைய பாட்டை கேட்போம்? ரொம்ப பிடிச்சவங்க பாட்டை தான் கேட்போம். முருகனுக்கு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அவருக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் போடும்போது எத்தனை நாள் தான் எங்கள் மூஞ்சியே பார்ப்பார், எங்கள் பாட்டையே கேட்பார். அதனால் பிடிச்ச ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு உட்கார வச்சு
தெவிட்ட முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா பாடுறது. ராக முக்கியம் கிடையாது, மனமுருகி பாடுனா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அதில் அம்மா சொன்னாங்க, தண்டாயுதம் ஒரு செட்டி மகன் அல்லவா, அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா. கண்ணதாசன் வந்து தான் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் எழுதுவார். கண்ணதாசன் வந்து அவர் மாதிரி ஒரு கவிஞனும் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கலைமகள் என்றோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி குழந்தைகளை பிறக்க வைக்கிறா பூமியில். அப்படி கலைமகள் பெற்றெடுத்த மிகப்பெரிய புதல்வன் கண்ணதாசன். அந்த மகனை பெற்றெடுத்த மண் இந்த மண். அதில் கண்ணதாசன் சொல்லுவார், நம்ம ஆறுபடை வீட்டுக்கும் பாட்டு எழுதியிருப்பார், ஆறுபடை வீட்டுக்கும் பாட்டு எழுதியிருப்பார். அதில் இந்த வரிக்கு எழுதுனதுக்கு காரணம் என்னென்னா, வள்ளி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வியாபாரிகள் தான். எல்லாரும் ஏதோ ஒரு வியாபாரத்தை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். வள்ளி எதை வியாபாரம் பண்ணானா, தன்னுடைய ஆத்மாவே முருகனுக்கு கொடுத்தா. முருகன் தனக்கு பதிலாக நம்மெல்லாம் முருகன்கிட்ட போய் எதையாக கொடுத்துட்டு எதையாக வாங்கிட்டு வருவோம். வள்ளி வந்து எதையுமே முருகன்கிட்ட கேட்கல, அதனால் முருகன் தன்னையே கொடுத்துட்டு போனார். அதனால் சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா. எப்போவுமே நம்ம நகரத்தார்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், கடல் கடந்து போகும்போது அவங்களுடைய கணக்கு நோட்டில் ஒன்று எழுதுவாங்க, செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு தான் எழுதுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை அதை வச்சுக்கிட்டே ஒரு புலவர் ஒருத்தர் எழுதினார், என்னென்னா, வெறுங்காயம் சுக்கானால் வெந்தயத்தில் ஆவதென்ன, இந்த உடம்பு சுக்காயி என்னத்தை ஆக போகுது. அதில் சொல்லுவார், திரு ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு. அப்படியே ரொம்ப நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அங்கே முறை தவறாமல் அந்த நாட்டில் எவ்வளவு மணி இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்திய நேரப்படியும் ஆன்மீக ஆகம முறைப்படியும் நடக்குதுன்னா, ஒரு பூஜை நடக்குதுன்னா நிச்சயமாக நகரத்தாரனுடைய கோவிலாகத்தான். ஒவ்வொரு மண்ணுக்கு இங்கிருந்து ஒரு நாட்டுக்கு இங்கிருந்து போகும்போது பெரும்பாலும் அந்த நாட்டினுடைய வழக்கங்களை தான் மாற்றிட்டு வருவாங்க. அங்கே போனவங்க எல்லாம் பழைய மறந்து போச்சு. ஆனால் இங்கிருந்து நகரத்தார் போகணுன்னு அங்கே ஒரு அற்புதமான ஈப்போன்னு ஒரு கல்லுமலை முருகன் கோவில் இருக்குது. நீங்கள் மலேசியாவில் கல்லுமலை முருகன் கோவில். அந்த கல்லுமலை முருகன் எப்படின்னா, நேரில் பேசுகிற தெய்வம். என்ன வேல்மாறல் சொற்பொழிவு கூப்பிட்டு போகிறாங்க. சாமி இவனுடைய பாதத்தில் ஒரு பழம் இருந்தது. சாமி கிட்ட போய் நிற்கிற, எட்டி உதச்ச மாதிரி பழம் முன்னாடி வந்து விழுந்தது. முருகன் உத்தரவு கொடுத்த அடுத்த நிமிஷம் பாராயணம் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேஜுக்கு நடந்து போகும்போது மயில் வளர்க்குறாங்க. அங்கே மயில் நிறையா வளர்க்குறாங்க. நான் முருகன்கிட்ட கேட்டேன், முருகா உன்னை பற்றி பேச போகிறேன், நீ உத்தரவு கொடுக்கணும்னு. மனசுக்குள்ளே ஒரு ஆசை தானே. மயில் கத்துனா சாமி சொன்னாரே, நீல சிகண்டி ஏறும் புறான் கோல குரத்தியுடன் எந்நேரத்திலும் வருவான். எந்த நேரத்திலும் இல்லை. இன்றைக்கி ஆத்தங்குடியில் வந்துட்டார், உட்காந்துருக்கிறார். ஆத்தங்குடியில் உட்காந்துருக்கிறார். அப்படி அந்த மயிலை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு ஒரு நப்பாசை, இந்த மயில் கத்தக்கூடாதா, எனக்கு உத்தரவு கொடுக்கக்கூடாதான்னு. என்னை கூப்பிட்டு போகும்போது மேலதாளம் கிராஸ் பண்ணி போகுது, மயில் கத்தலை. நான் நினச்சேன், முருகன் நம்ம பேசுனது கேட்கல போலன்னு. அப்படி கிராஸ் பண்ணணுன்னு மொத்த மயிலும் சேர்ந்து அரோகரான்னு ஒத்த குரலில் கத்துது. உடம்பே சிலுத்து போச்சு. அப்போ தான் சாமி நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. இன்னொன்று சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லா வேல்மாறல் அடியார்களுக்கும் ஒரு உண்மை தெரியும், நம்ம என்ன பேசினாலும் முருகன் கேட்பார். இங்கே நீங்கள் என்ன பேசினாலும் முருகன் கேட்பார். அதை மறுக்கிறதுக்கு எந்த விதமானது, ஏன்னா யார் எது கேட்டாலும் அப்படியே நடக்கும். நல்லது கேட்டால் நல்லது, கெட்டது கேட்டால் நடக்காது. அதான் முருகனுடைய அருள். அடியார் குறை கோடி கருதினும் வேறு முனைய நினையாத பெருமை. எத்தனை குறை இருந்தாலும் நம்மக்கிட்ட, நம்ம எல்லாம் சொல்கிறோமே, என்னுடைய பக்தி இவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஆனால் அருணகிரிநாதர் 12 வருஷம் தவம் பண்ணினார். முருகனை நேரில் பார்த்ததுக்கப்புறம், முருகனை நேரில் பார்த்தார், முத்துன்னு அடியெடுத்து கொடுத்தார். முத்தை தரு பத்தி திருநகை அத்தைக்கிற சக்தி சிரவண முக்திக்கொரு வித்து குருபர எனபோது முக்கற்பர் மற்கச்சுருதி முப்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமர் அடிவேன 10 தலை தத்தத்தனைகுரு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தருகிற தத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகபொரு ரட்சித்தொரு ரட்சித்தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பறிவுற நித்தற்பதம் வைத்து பைரவி திக்கோட்கு நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பைரவர் தொக்கு குகு தொக்கு தொகு சித்தற்பவருக்கு திருகட எனபோத கொட்டுப்பறை கொட்டக்கலமிசை குக்கு உக்கு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகுகை கொட்புற்றல நட்ப ட்ரவுனரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு முடிச்சார். கண்ணில் தண்ணி தாரையா ஊற்றுது, உடம்பு அப்படியே சொட்டு சொட்டா நனையுது. முன்னாடி முருகன் நிற்கிறார், வாசம் அடிக்குது. முருகனுடைய வாசம், அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. முருகனுடைய வாசம் எப்படி இருக்கும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வாசம் அடிக்கிற திருப்புகளை பாராயணம் பண்ணிங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் வீட்டில் பத்தி ஏற்ற வேண்டாம், சாம்பிராணி போட வேண்டாம், தானாக நறுமணம் வரும்.
முருகன் வந்தாருன்னு அர்த்தம். முருகன் வந்தாருன்னு அர்த்தம். அப்படி அருணகிரிநாதர் முருகனை பார்க்கறதுக்கு எத்தனை தவம் இருந்தார்? 12 வருஷம். 12 வருஷம் எதுக்கு தவம் இருந்தார்னு முருகன்கிட்ட அருணகிரிநாதர் கேட்குறார். ஏன் நீ இத்தனை வருஷம் தவம் பண்ண வச்ச? ஏன் இப்படி ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து ஒரு தடவை பார்க்குறார், பார்த்ததுக்கப்புறம் மறைஞ்சிட்றார், மனசு ஏங்குது, ஐயோ போயிட்டாரே. அப்போ அசரீரியாக பேசுவார், திருப்புகழ் பாடுனா நான் வருவேன், அடுத்து பாடுவார். இப்படி அதிகமாக பாடின இடம் பழனியும் திருச்செந்தூர். இந்த பக்கத்தில் தான், உங்கள் பக்கத்துலேயே பழனி இருக்குது, குன்றக்குடி இருக்குது. இந்த பழனி முருகனை இப்படி ரோட்டில் போயிட்டுருக்கிறார். நீங்கள் நான் சொன்னல முருகன் வந்து இப்படி கலப்பாருன்னு, அதை நான் சொல்ல, அருணகிரிநாதர் சொல்கிறார். பழனியில் இப்படி போயிட்டுருக்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, மேலே கூட்டம் இருக்கோ இல்லையோ பஞ்சாமிரதத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. பழனிக்கு போனால் என்ன வேணும்? திருப்பதிக்கு போனால் என்ன வேணும்? யாராவது ஒருத்தங்க சாமி கும்பிட்டான்னு சொல்லியிருக்கோமா? தவறாமல் சொல்லுவோம், திருப்பதி போய் லட்டு வாங்கிட்டு வாங்க, பழனி போய் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வாங்க. சாமியும் ஃபுட்டீஸாக மாற்றின பங்கு நமக்குத்தான் உண்டு. அந்த காலத்துலலாம் போனீங்கன்னா கோயிலில் ஒரு மண்டபம் இருக்கும், நடன மண்டபம், நடனம் அரங்கேற்றதுக்காகவே. திருக்கல்யாண மண்டபம், திருமஞ்சன மண்டபம். அந்த மண்டபத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அறிகுறி இருக்கும், அதில் ஒரு க்ளூ ஒன்று இருக்கும். அந்த க்ளூவை கண்டுபிடிச்சா அந்த சாமியினுடைய ஆற்றல் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த காலம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பொங்கல் விற்கும் இடம், முண்டியல் காசு போடும் இடம், சக்கரை பொங்கல் விற்கும் இடம், தப்பித்தவரி கூறி சாமி எங்கேயும் பார்த்துக்கூடாதீங்க, அப்படி மாற்றணும். ஆனால் சாமி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் திருப்புகள் பாடி பாடி 12 வருஷம் தவம் இருந்து காக்க வச்சார். இப்போ நம்ம எல்லாத்தையும் காக்க வச்சிருக்கிறாரல்ல, திரையை திறந்துண்ண பழனிமலை ஆண்டவன் உங்களுக்கு காட்சி தருவார். திரையை திறக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உணர்வோடு இருக்கணும். வந்து 7 மணி நேரம் ஆச்சு, உன்னா ஜாமி கும்பிட்றாங்க, உன்னா வந்து அன்னதானம் போடுறாங்க, இப்படி நினைக்கவே கூடாது. எப்போ மனசு சாமிக்கிட்ட போகும்போது போதும்னு நினைக்கிதோ, நல்லா வார்த்தை கவனிக்கணும். கோயிலுக்கு போகணுன்னு வாங்க போவோம், போதும் கூட்டமாக இருக்குது, வாங்க போவோம் கூட்டமாக இருக்குது, சாமி கும்பிட்டது போதும் கையை இறக்குங்க, பாடினது போதும் வாயை மூடுங்க அப்படின்னா வினை உண்ணா படுத்துறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, உட்காந்து பார்த்துட்டு போவோம். இந்த எத்தனை பாவத்தை இந்த கண்ணு பார்த்துச்சு, எத்தனை கெட்டதை இந்த காது கேட்டது, எத்தனை அன்னத்தை இந்த வாய் பேசியது, அதெல்லாம் போகணும்னா எங்கள் அப்பா முருகனுக்காக 1 நாள் 2 நாள் ஆயுசு பூரா நான் காத்திருக்கிறேன்னு யார் தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு முருகன் வந்துடுவார். அதனால் உங்களுக்கு எப்போ அந்த மனசுக்குள்ளே அந்த இது எவ்வளவு சொட்டுனாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு. ஆனால் நாங்கிட்டெல்லாம் வந்து முருகன் கொஞ்சம் ஓர வஞ்சனையாக தான் இருக்கார். இங்கே சூடாக இருக்குது, அங்கெல்லாம் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே நீங்கள்லாம் வரிசையில் இருக்கவங்க, நாங்கள்லாம் கடைசி வரிசையில் நிற்கிறவங்க. முருகனுக்கு எப்போவுமே உங்களைத்தான் பிடிக்கும். அதனால் வந்து குழுகுலுன்னு உட்கார வச்சுருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் வாழ்க்கையில் வெப்பத்திற்கு காரணமே கிடையாது, குளிர்ச்சியாக தான் இருக்குது. நான் சொல்ல அருணகிரிநாதர் சொல்கிறார், சீதள தாளணிங்கிறார். சீதளம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். முருகனுடைய பாதத்தை அருணகிரிநாதர் பிடிச்சி பார்த்துருக்கார். இன்னும் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, நீ சூடாக தானே இருப்பேன்னு சொன்னாங்க. முருகன் சொன்னாரா, நான் வெப்பந்தாண்டா, நான் அக்னி, முருகன் சிவபெருமானு அக்னியிலேருந்து நான் வந்தேன், என் உடம்பு முழுக்க சூடு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உண்மையான பக்தனுடைய கண்ணீர் என் பாதத்தில் சொட்டி 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 என் பாதம் ஜில்லுன்னே இருக்குன்னா. கவலையில் வந்த கண்ணீர் இல்லை, உண்மையான அன்புல வந்த கண்ணீர். அன்பு மணிவாசகர் சொன்னார், அழுதால் உன்னை பெறலாமே, அழுதா உன்னைய பெறலாம், அழுதா நீ வரலாம். எப்படி அழுகிறது? சோகத்தை நினச்சா, வீட்டில் கடனை நினச்சா, புருஷனை நினச்சா, குழந்தைகளை நினச்சா, இதெல்லாம் வரும் போகும், இதெல்லாம் வரும் போகும். இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மமாக வந்துக்கிட்டு இருக்கு. எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது துயர் பிறவி அவதாரம்னர். அதனால் இந்த பிறவி துயர் போகணுமா, இந்த உடம்புலேயே முக்கியமான உறுப்பு என்ன தெரியுங்களா? கண்ணு. உடம்புலேயே முக்கியமான உறுப்பு கண். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா. இந்த சாமிகிட்ட போனால் என்ன சொல்கிறோம்? கருணை கடாட்சம் வேணுங்கிறோம். ஓர விழியால் ஒரு சொட்டு முருகன் நம்மளை பார்த்தா போதும், 12 விழியால் ஒரு கணம் என்னை பார்த்தா போதும். அதனால் அந்த சுவாமியை நம்ம பார்க்கணும். சாமி நம்மளை பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சாமியை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா தீவானம் போகும்போது கண்ணை மூடிடுவோம். தீவானம் முடிஞ்சு மணி அடித்து டிங்கு நிப்பாட்டும் போது கண்ணை திறந்துருவோம். அது ஒரு பழக்கம் வச்சுருக்குறோம். நம்ம கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளே முருகனாக வருவார், வேறு யாரோ வருவாங்க. ஆனால் கண்ணை திறந்து முருகனை பார்க்கணும். பார்த்தோன்னே அப்படியே நம்ம இந்த மண்ணில் பிறந்தவர் எழுதினார்,
அந்த அப்படி திருச்செந்தூர் பார்க்குறாரு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வரவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று, தஞ்சமென்று வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. 6 முகம் காட்டுதம்மா, 100 முகம் இங்கு, 100 முகம் இங்கு. அந்த 6 முகமும் ஓர் முகமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? உங்களை பார்க்கறதுக்காக. கண்ணை திறந்து முருகனை பாருங்க, அவர் உங்க மேல பார்வதியை பதிப்பார். பதித்த அடுத்த நிமிடம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை வேல் ஓட்டிவிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில மொத்தம் 3 எழுத்து தான். முருகா. முருகானா அழகுன்னு அர்த்தம். ஏன் அழகுன்னா அவர் அழகுக்கு நம்மளாம் கூட நிற்க முடியாது. இந்த எச்சில் ஊரில் நாவலை பாடியா அவரை புகழணும். ஆனால் ஏன் தெரியுமா அவருக்கு அழகு? யாரெல்லாம் முருகனுடைய காலில் போய் விழுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் அழகாக மாற்றுவார். இது சத்தியமாக அனுபவித்த உண்மை. இது எந்த விதமான அலங்கார வார்த்தைக்கும் கிடையாது. எதுக்கும் கவலையே கிடையாது. கடனா கவலை கிடையாது, காசா கவலை கிடையாது, நோயா கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்ன? நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும். அதனால் முருகனை பார்க்க தயாராக இருங்க. இப்போது அம்மாவுக்கு நம்ம இவ்வளவு தூரம் எங்களுக்காக சிரமம்னு சொல்லக்கூடாது. இது ஆனந்த அவஸ்தை. அதாவது இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி 10 நாள் மலேசியாவில் காலையில் சாயந்தரம் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். உடனே கேட்டவன் நிலைமை என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது. அவர் இப்படி தான் நான் சொன்னேன், சார் பேசணும் உங்களுக்கே இப்படி இருக்கீங்களே, கேட்டவன் என்ன ஆனான்னு கேட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஆள் தான், அதனால் தப்பிச்சிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசியுமே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்தாலுமே முருகனை பேசும்போது இன்னும் ஆசையாக இருக்கும். இன்னமும் பேசுவோம் அப்படி. அந்த மாதிரி அற்புதமாக பாடிய அம்மாவிற்கு ஆத்தங்குடி சாய்பாபா ஃபவுண்டேஷன், ஆமாம் சாய்பாபா ஃபவுண்டேஷன், அப்புறம் நம்மளுடைய வேல்மாறல் சேவா அறக்கட்டளை அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுக்க இருக்கிறோம். அது என்னென்னு சாமி தரிசனத்தோடு கிடைக்கும். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஓம் சரவண பவா சொல்ல போகிறோம்.